نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا رب. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் மதித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 5ஆம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த சிறப்பான நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற அவர்களாலுமே அவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டவர்களில் நம்மையும் நினைத்தல் புரிவானாக. உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த பன்றி காய்ச்சலிலிருந்து உலக மக்களை பாதுகாத்தல் புரிவானாக. உலக மக்கள் பாவமே செய்தால் அல்லாஹ் தஆலாவுடைய அதாபை அவர்கள் மீது இறக்காமல் இருப்பானாக. மக்கள் பாவிகளாக மாறிவிட்டாலும் அல்லாஹ் அருளாளன் என்ற நிலையிலிருந்து அவன் மாறாமல் இருப்பானாக. கணேசனுக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றின் சித்திரத்தில் என்று அவர்களுடைய குழந்தை பருவம் பற்றிய செய்திகளை நாம் பரிமாற இருக்கிறோம். நான் வாசித்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் கூறுவான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நீங்கள் இந்த ஊரிலே பிறந்திருக்கிற பொழுது இந்த ஊரை கொண்டு நான் சத்தியம் செய்ய மாட்டேனா? நான் சத்தியம் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் தந்தையின் மீதும் மகனின் மீதும் சத்தியம் செய்வேன் என்று சொல்லுவான். தந்தை என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மகன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குறிக்கக்கூடியது என்று விரும்பியாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். திரு மக்கா கண்ணிமிக்கு அந்த ஊருக்கு பெருமானார் பிறந்தது ஒரு பிளஸ் பாயிண்டாக, அந்த ஊரை சிறப்புப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்ல குறிக்கிறான். நீங்கள் இந்த ஊரில் பிறந்திருக்கும் பொழுது இந்த ஊரை பற்றி நான் சத்தியம் செய்ய மாட்டேனா? நீங்கள் இந்த ஊரிலே பிறந்திருக்கிறது என்று அங்கே மக்காவுக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை அங்கே நிகழ்த்தி இருப்பதாக கூறுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையால் அந்த மக்கா மேலும் புனிதம் அடைந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கணேசனுக்குரியவர்களே, குழந்தை பருவம் என்பதை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது உலகத்திலே சில மரங்கள் மனிதனை பாவிப்பிறவி என்பதாக குறிப்பிடுகின்றன. இஸ்லாம் மட்டும்தான் மனிதன் இஸ்லாமிய அடிப்படையில் புனிதனாகவே பிறக்கிறார் என்று தெளிவாக சொல்கிறது. குல்லு வலதில் யூரது வலல் இஸ்லாம் அலாஸ்திரட்டி, இஸ்லாமிய அடிப்படையில் தான் எல்லா குழந்தையும் பிறக்கின்றன. ஆனால் அதனுடைய பெற்றோர்கள் தான் அதை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நிறுத்துவனங்களாகவோ மாற்றி விடுகிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகவல் தெரிவித்து, குழந்தைகள் பிறக்கும் பொழுது அது தெய்வீகமாகவே எல்லா விதமான குற்றங்களை விட்டும் தூய்மையானதாக புனிதமாகவே பிறக்கிறது என்று இஸ்லாம் மட்டும் சிறப்பித்து மனித பிறப்பை சிறப்பித்து குறிப்பிடுகிறது. கணேசருக்குரிய பெருமக்களே, குழந்தையினுடைய
இயற்கை தன்மையை சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது அது நடந்து கொள்ளக்கூடிய முறை நாம் பார்த்தோமே. ஆனால் தெய்வ சாயல், தெய்வத்தினுடைய கட்டளைக்கு அப்படி கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை அந்த குழந்தையிடத்தில் நாம் இருப்பதை காண முடியும். அது வளர்ந்து ஆளானதுக்கு பிறகுதான் பல பாவங்கள் பெற்றிக் கொள்கின்றன, பல தீய குணங்கள் அதில் குடிபெறுகின்றன. ஆனால் பிறந்த நேரத்தில் பார்க்கிற பொழுது அந்த குழந்தை புனிதமானதாகவே தெய்வீக அடிப்படையில் இருப்பதாகவே நமக்கு படுகின்றது. ஒரு சமயத்திலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல ஒருவர் தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து பேர் வைத்து சொன்னார். அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேர் வைப்பார்களோ அதே மாதிரி பேர் வைத்தார். அதாவது பேரித்தம்பழத்தை நன்கு மென்று அந்த எச்சிலும் பேரித்தம்பழத்தினுடைய விழுதும் சேர்ந்து அந்த பிள்ளையினுடைய வாயிலை எடுத்து வைத்து அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை சூட்டினார்கள். பேரை சூட்டி அதற்கு பிறகு அனுப்பிவிட்டார்கள். அனுப்பியதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது. ஆக குழந்தைக்கு நாம் ஒன்றும் கொடுக்காமல் அனுப்பிவிட்டோமே. நம்முடைய வீட்டுக்கு குழந்தை வந்தால் யார் குழந்தையாக இருந்தால் குழந்தைக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும், ஏதாவது சாக்லேட், ஏதாவது கும்பிடணும். குழந்தைகளும் பெரியவர்களையும் நாம் சந்திக்கிற பொழுது வெறுங்கையோடு சந்திக்க கூடாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பண்பாடு. எனவே குழந்தை வந்துவிட்டு செல்லும் பொழுது வெறுங்கையில் அனுப்பிவிட்டோமே என்று எண்ணி அவர்கள் திரும்பவும் அந்த தகப்பன் அறையில் குழந்தையை கூப்பிட்டார்கள். வந்தார்கள். உடனே ஒரு பின்பற்றத்தை அந்த குழந்தையின் கையிலே எடுத்துக் கொடுத்தார்கள். எடுத்துக் கொடுத்தவுடன் அந்த குழந்தை வாங்க மறுத்தது. வாங்கிக்கோமா என்று திரும்பவும் சொன்னார்கள். வாங்க மறுத்தது. வாங்கிக்கோமா என்று மீண்டும் சொன்னார்கள். அப்பொழுதும் வாங்க மறுத்தது. உடனே தகப்பனாரை பார்த்தார்கள். தகப்பனார் வாங்கிக்கோ என்று சொன்னார். வாங்கி குழந்தைக்கு பின்பற்றத்தை கொடுத்தார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழுக ஆரம்பித்து விட்டார். திடீரென்று அவர்கள் அழுவதை பார்த்தவுடன் வந்தவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. நம்முடைய குழந்தையும் தப்பு செய்து விட்டதா, ஏன் பெரியவர்கள் அழுகிறார்கள் என்று அவர் திணறி போய் இருக்கிற பொழுது அழுது நேரம் ஓய்ந்து விட்டு சொன்னார்கள், இந்த குழந்தையை பார்த்தீர்களா, தன்னுடைய தகப்பனாரை தனக்கு தலைவனாக அது வரித்துக் கொண்டு விட்டது. எனவே அந்த தகப்பனார் சொல்லாமல் வாங்கக்கூடாது என்ற பிடிவாதத்தில் அந்த குழந்தை இருக்கிறது. நான் முதலில் கொடுத்தேன் மறுத்து விட்டது, இரண்டாவது கொடுத்தேன் மறுத்து விட்டது, மூன்றாவது கொடுத்தேன் மறுத்து விட்டது. தகப்பனார் சொன்ன பிறகுதானே இந்த குழந்தை வாங்கியது. இதை போல நான் என்னுடைய இறைவனிடத்தில் இல்லையே. என் இறைவனை நான் தலைவனாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு யாராவது தரும் பொழுது என் இறைவன் சம்மதித்தால் தான் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லையே. இந்த குழந்தையை பாருங்கள், தகப்பனாரை தலைவனாக தேர்ந்தெடுத்த காரணத்தினால் தகப்பனார் அனுமதிக்காமல் வாங்கக்கூடாது என்ற பிடிவாதத்தில் இருக்கிறது. அந்த குழந்தைக்குத்தான் எப்படி தந்த தந்தையினுடைய விசுவாசம் பார்த்தீர்களா? இதை போல நான் என்னுடைய இறைவனிடத்தில் இருந்தால் எவ்வளவு பக்திமானாக ஆகியிருப்பேனே. யாராவது குணம் தந்தால் உடனே தபக்கன்று அல்லவா புடுங்கிக் கொள்கிறேன், ஏதாவது லாபம் வந்தால் உடனே எடுத்துக் கொள்கிறேனே. என் ரப்பை அனுமதிக்கிறானா, என் ரப்பிடத்தில் கேட்டுவிட்டதை வாங்குகிறேனா, இல்லையே என்றபதாக அவர்கள் அழுதார்கள். இந்த வரலாற்றை நாம் பார்த்தோம். உண்மையிலேயே நம்முடைய குழந்தைகளும் அப்படித்தான். தாய் சொன்னால் தான் வாங்க, இல்லையானால் வாங்க. நம்முடைய வீடுகளிலும் குழந்தைகளை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த குழந்தை ஒரு தலைவனை தலைவனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு வருது. அந்த தலைவன் சம்மதித்தால் தான் எதையும் வரக்கூடிய ஒரு சிறப்பான குணம், இயற்கையான குணம், இஸ்லாமிய குணத்திலே அந்த குழந்தையை பிறக்கிறது. எந்த வகையில் நீங்கள் குழந்தையினுடைய செயல்பாடுகளை சிந்தித்து பார்த்தாலும் அங்கே தெய்வீகம் கமழுவதை நம்மால் காண முடியும். கணேசத்திற்குரியவர்களே, குழந்தைகளிடத்திலே ஒரு பழக்கம், சாதாரணமா சின்ன பிள்ளைங்கள் கால் வெளியில போகும், ஏதாவது அசுத்தம் காலில் பட்டுரும். அசுத்தம் காலில் பட்டா உடனே அம்மா அசுத்தம், அம்மா அசுத்தம், அம்மா ஆய், அம்மா ஆய் என்று சொல்லிக் கொண்டு அம்மாடத்தம். அசுத்தம் பட்டு விட்டால் காரை கழுக வேண்டும், அது சொந்தமாக செய்யாது, நேரடியாக அம்மாடத்தம். காலிலே ஒரு முள்ளு குத்தி விட்டது, முள்ளு குத்தி விட்டதுன்னா உடனே எடுக்காது, முனையுமா எடுக்காது, அம்மா முள்ளு, அம்மா முள்ளு, அம்மாடத்தம். வீட்டிலே ஒரு மூலையில ஒரு மிட்டாய் நடக்கிறது, எடுத்த உடனே எடுத்தது பிரிச்சு வாய் வைத்துடுமா, அம்மா மிட்டாய், அம்மா மிட்டாய், அம்மா மிட்டாய் என்று அம்மா இடத்துல தான் உதவும். ஆக தலைவனாக ஒரு குழந்தை ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த தலைவனிடத்தில் தான் எதையும் குறையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, லேசல் அஹதுக்கும் ஹாஜத்துஹுல்லஹா ஹத்தா ஷித்ரான அலைஹி இதன் கத. உங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய எல்லா தேவையும் அல்லாஹ்விடத்தில் முறையிடட்டும், எல்லா தேவையும் முறையிட்டும், செருப்பு வார இருந்தாலும் கூட என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த பண்பாடு குழந்தை இடத்தில் இருக்கிறது. மிட்டாய் கிடைத்தாலும் அம்மா, ஆய் ஊட்டினாலும் அம்மா, முள்ளு குத்தினாலும் அம்மா, என்ன வந்தாலும் அம்மா, அம்மாவிடத்தில் வருகின்ற அந்த தெய்வீக பண்பாடு அந்த குழந்தைகளுக்கு இருப்பதை நாம் காண முடியும்.
கண்ணியத்திற்குரியவர்களை இப்படியே நீங்கள் யோசித்து பாருங்கள். தாய் அடிப்பாள், தாய் கோபத்தில் அடிப்பாள். அடிக்கிற பொழுது அது எங்காவது தப்பி போகும் என்று எண்ணாது தாயுடைய முந்தானைக்குள்ளே புகுந்து கொண்டு அம்மா அடிக்காதே, அம்மா அடிக்காதே, அம்மா அடிக்காதே என்று தன்னுடைய தலைவனாக தாய் எடுத்துக்கொண்ட பொழுது என்னை ஆதரித்தாலும் அந்த தாய் தான், அடித்தாலும் அந்த தாய் தான், அந்த தாயை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன், அடித்தாலும் அவளிடத்தில் நான் செல்ல மாட்டேன் என்ற அந்த இறை பண்பாடு அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்வார். பகிர்ரு இலல்லாஹ், பகிர்ரு இலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு தப்பி ஓடுபவர்கள் அல்லாஹ் என்றாலே ஓடுங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு தப்பி ஓடினால் வேறு எங்கே போக முடியும்? வேற எந்த வாசலிலே போனால் நமக்கு மீட்சம் கிடைக்கும்? நிச்சயமாக இல்லை. அவனுடைய தண்டனை விட்டு தப்புவதா இருந்தால் அவனிடத்தில் தான் போக வேண்டும். இந்த பண்பாடு குழந்தையிடத்தில் நாம் பார்ப்பதை காணுகின்றோம். அடித்தாலும் அந்த தாயிடத்திலேயே அரவணைப்பை தடுக்கின்ற குழந்தைகள். தெய்வீக தன்மைகள் அழகான பெருமான வலதில் இஸ்லாம். எல்லா குழந்தையும் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு தலைவனுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்ற இயற்கையோடு தான் எல்லா குழந்தைகளும் பிறக்கின்றன. குழந்தைகள் பயம் அறியாது என்று சொல்லு. குழந்தைகள் பாம்பை கூட பிடித்து விடும், பயம் இல்லை. ஏன் தெரியுமா? எங்க அம்மா இருக்கும்போது எனக்கு என்ன பயம், எங்க அம்மா இருக்கும்போது எனக்கு என்ன பயம், அதான் அந்த குழந்தை. என் இறைவன் இருக்கும்போது எனக்கு என்ன பயம். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கொகையில் இருக்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல்லாஹ் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? அபாபக்கரே ஏன் பயப்படுகிறீர்கள்? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அல்லாஹ் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? அந்த முக்தி பெற்ற பெருமானாருடைய அந்த சொல்லை சாதாரண ஒரு குழந்தை பாம்பை பிடிக்கும். காரணம் என்ன? எங்க அம்மா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நெருப்பை விழுங்கினார்கள், நெருப்பை விழுங்கினார்கள். முன்னிட்டு போய் என்ன, எங்க அம்மா இருக்கிறாங்க, என் அம்மா இருக்கிறார்கள், எனவே எனக்கு என்ன பயம் என்ற பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது என்ற முடிவுகளை பற்றி அல்லாஹ் சொல்லுவானே. அத்தகைய பண்பாடு குழந்தைகளுக்கு இருப்பை காணலாம். அது பாம்பையும் பிடிக்கும், நெருப்பை விழுங்கும். ஏனென்றால் அதற்கு தன்னுடைய தலைவன் இருக்கிறான் என்று தெரியும். இப்படியே நீங்கள் ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தீர்களே, ஆனால் அந்த குழந்தைகளிடத்தில் தெய்வீக தன்மை நிறைய இருப்பதை காண முடியும். அதே போன்றுதான் போதுமன்ற மனம். ஒரு பிள்ளை காசு கேட்கும், 1 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கணும், 5 ரூபாய் கொடுத்தா வேண்டாம், 10 ரூபாய் கொடுத்தா வேண்டாம், 2 ரூபாய் கேன்சர் கொடுத்தாலும் வேண்டாம், எனக்கு 1 ரூபாய் தான் வேணும் சொல்வது நான் பார்த்து. எங்க காலத்துல எல்லாம் காரணம், ஆனா இப்ப எல்லாம் 1 ரூபாய். 1 ரூபாய் கொடுத்தா அந்த தாய் 1 ரூபாய் கொடுத்தால்தான் வாங்கும். 10 ரூபாய் கொடுத்தாலும் வேணாம், 1000 ரூபாய் மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்க, தூக்கல். எனக்கு இது போதும். ஏன் அவ்வப்போது தருவதற்கு என் அத்தா இருக்கும்போது நான் ஏன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொள்ளணும்? அவ்வப்போது தருவதற்கு என் தாய் இருக்கிற பொழுது எல்லாத்தையும் நான் ஏன் இப்ப கட்டிட்டு அழுவணும்? அவ்வப்போது தருவதற்கு என் தாய் இருக்கும்போது நான் ஏன் எல்லாத்தையும் வைக்க வேண்டும்? எனக்கு இப்பொழுது இது போதும் என்று தன் மனப்பான்மை இருக்கிறதே. அல்லாஹ்விடத்தில் நாம் இருக்க வேண்டிய மனப்பான்மை. அல்லாஹ் நமக்கு தர காத்திருக்கும் பொழுது நாம் ஏன் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கொட்டி சேர்த்து அள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் செய்யப்பட வேண்டும்? அவன் தருவதற்கு சக்தி வாய்ந்தவன் ரசாக். அவன் கொடுப்பதற்கு அவ்வப்போது தயாராக இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் கட்டி மாறிடிக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு என்ன இருக்கிறது என்று நாம் இருக்க வேண்டிய மதிப்பை மரியாதை இந்த குழந்தைகளுக்கு நாம் பார்க்கிறோம். அந்த 1 ரூபாய் காயின் கொடுத்தால் தான் வாங்குவோம், 1000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்காத ஒரு செய்தியை பார்க்கிற பொழுது குழந்தையிடத்தில் அந்த அற்புதமான மனப்பான்மை இருப்பதை காண முடிகிறது. கணேசத்திற்குரிய பெருமக்களே, இப்படி பிறக்கின்ற குழந்தைகள் அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, லண்டனில் பிறந்தாலும் சரி, அமெரிக்காவில் பிறந்தாலும் சரி, சவுதியாவில் பிறந்தாலும் சரி, சென்னை பட்டணத்திலே பிறந்தாலும் சரி, குக்கிராமத்திலே பிறந்தாலும் சரி, குழந்தைகள் அனைத்தும் தெய்வ அம்சத்திலேயே இருக்கின்றன. அதை சிந்தித்தான் சிந்தித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த குழந்தைகளிடத்தில் தெய்வ அம்சங்கள் இருப்பதை காண முடியும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு 5 செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்தேன். கணேசத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட குழந்தையை வீணடிப்பது யார் தெரியுமா? பெற்றோர்கள் தான். இப்பொழுது மரபு அணு பற்றிய ஆராய்ச்சி, இந்த மரபு அணு பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு ஆண் குழந்தை தன்னுடைய தாய் தவறு செய்வதை பார்த்து விட்டால், ஒரு ஆண் குழந்தை தன்னுடைய தாய் தவறு செய்வதை பார்த்து விட்டால் அந்த குழந்தைக்கு பெண் குலத்தின் மீதே ஒரு எரிச்சல் ஏற்பட்டு விடுகிறது. பெண் குலத்தை அந்த குழந்தை வெறுக்க ஆரம்பிக்கிறது. அது வளர்ந்து ஆளானாலும் திருமணம் முடித்தாலும் கூட தன்னுடைய மனைவியை சந்தேகப்படக்கூடியதாகவே வாழும்.
என்னதான் மனைவி தான் சுத்தமானவள் என்று சொன்னாலும் அவன் உள்ளத்துல பெண்ணின் தப்பானவன். எதனால் பிறந்தது? அந்த அம்மாவை சௌரியத்தை பார்ப்பதுதான். மரபணுக்காரர்கள் சொல்லுகிறார்கள், நாம் சொல்லு. அதை போன்று ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தகப்பன் தவறு செய்வதை எப்படியே பார்த்து விட்டது என்றால் ஆண் பலத்தின் மீது அதுக்கு வெறுப்பு இருக்கும். வளர்ந்த ஆளானும் கூட திருமணம் முடிக்க சீக்கிரத்தில் சம்மதிக்காது. அப்படியே திருமணம் முடித்து விட்டாலும் கூட கணவனை ஒரு பார்வையாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கும். கணவன் தொட்டால் சந்தேகம், அங்கே பேசினால் சந்தேகம், இங்கே பேசினால் சந்தேகம். எவ்வளவு அவன் தீ குளித்து தன்னை நல்லவன் என்று நிரூபித்தாலும் அந்த பெண் குழந்தையை நம்பாது. காரணம், அந்த தகப்பனாரை தவறு செய்கின்ற பொழுது பார்த்துவிட்டாங்க. ஒரு குடும்பத்திலே தாயும் தந்தையும் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். அப்படி என்றால் அந்த குழந்தை வளர்ந்து விட்டால் திருமணம் முடிக்க சீக்கிரத்தில் சம்மதிக்காது. அந்த குழந்தை வளர்ந்து விட்டால் திருமணம் முடிக்க சீக்கிரத்தில் சம்மதிக்காது. ஏன் இந்த கலாட்டா வாழ்க்கை நமக்கே வரணும் என்று நினைத்துத்தான் அந்த குழந்தை சீக்கிரத்தில் திருமணம் முடிக்க சிந்திக்காது. சில ஆண்கள் மனைவியின் மீது சந்தேகப்படுவதற்கும், சில பெண்கள் கணவன் மீது சந்தேகப்படுவதற்கும், சிலர்கள் திருமணத்தை விரும்பாமல் இருப்பதற்கும் இக்காரணம் என்ன என்றால், அவர் குழந்தையாக இருக்கும்போது பெற்றவரிடத்தில் பார்த்த அந்த பண்பாடு இயற்கையிலேயே பதிந்துவிட்ட காரணத்தினால் என்பதாக அந்த மரபணு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அதை போன்றே ஒரு குழந்தை இடத்தில் யாருமே பேச ஆடில்லை. தகப்பனாருக்கும் தாய்க்கும் நிறைய வேலை, பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த குழந்தை அப்படி விரக்தி அடைந்து போய் கொலைகாரனாகவோ கொள்ளையாளனாகவோ மாறிவிட்டது. அந்த குழந்தை பாவம் செய்யக்கூடிய தன்மைக்கு உந்தப்பட்டதற்கு காரணம் சின்ன வயதிலே தனிமையில் விடப்பட்ட காரணத்தினால். அடிக்கடி நான் உதாரணத்தை எல்லா ஊர்களிலும் சொல்வது வழக்கம். எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய நம்ம பாத்திமா பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் அங்கு ஒரு சுசீலாவோடு பழக்கம் ஏற்பட்டது. அந்த சுசீலா பாத்திமாவிடத்தில் பேசினார். பேசிக் கொண்டிருக்கும் சொன்னா, நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அம்மா வாசல்ல நின்றுக்கிட்டு என்னைய நான் வேன்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாலேயே கூப்பிடுவாங்க. வேன்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாலே எங்க அம்மா என்னை கூப்பிடுவாங்க. வாசல திறந்து வச்சுட்டு தயாரா இருப்பாங்க. நான் இறங்குறேன்டா ஓடி கட்டி என்னை அணைச்சிருவாங்க. அணைச்சிட்டு இந்த கணத்துல ஒரு 3 முத்தம், இந்த கணத்துல ஒரு 3 முத்தம் கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு என்கிட்ட கேட்பாங்க, என்னம்மா ஒரு என்ன சொல்லி தந்தாரு கேட்பாங்க. அப்ப நான் பொறுமையா சொல்லுவேன். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பிள்ளைங்க நான் பேசிட்டே இருக்கிறேன், காப்பி கொடுக்காம பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உடனே ஓடி போய் காப்பியும் ஸ்நாக்ஸையும் எடுத்துக்கொண்டு என்னை கருத்தில் வைத்துக் கொண்டே அதையெல்லாம் ஊட்டுவார்கள். ஊட்டி முடித்து விட்டு என்னுடைய யூனிஃபார்மை கலட்டி வைத்து விட்டு அதன் பிறகு விசிறி வச்சு என்னை கொஞ்ச நேரம் வீசி அதன் பிறகு வேறு ஆடைகளை அணிந்து அதற்கு பிறகு எனக்கு ஹோம்ஒர்க்களை எல்லாம் சொல்லி தருவார்கள். இதை பாத்திமா கவனமாக கேட்டுக்கொண்டே இருந்தார். சுசீலா சொல்கிற அக்கறையே இதையும் பாத்திமா கவனமாக கேட்டுக்கொண்டே இருந்தார். சின்ன பிள்ளை தானே, அவ்வளவு கேட்டுக்கொண்டு இருந்தது. நம்ம வீட்டிலையும் இப்படித்தான் நடக்கும் என்று கற்பனை செய்து கொண்டு வந்தது. வந்து பார்த்தா வாசலில் இருக்கும் போதே கடைக்கண்ணால் கதவை பார்த்தது. நம்ம அம்மா இருப்பாங்க, நம்ம ஊருக்கா பாட்டக்கூடாது, கடைக்கண்ணால் போகும் என்று கடைக்கண்ணால் பார்க்கிறது. கதவு தாழ்பால் போட்டு இருக்காரு, கதவு அடைத்து கிடக்கிறது. சுசீலா அம்மா என்ன சொன்னாங்க, இந்த கதவு அடைத்தெடுத்தது என்று அப்பொழுதே அந்த பிள்ளைக்கு ஏமாற்றம். சரி, எதற்கும் போய் பார்ப்போம் என்று எங்க அம்மா உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு கதவை திறக்காம இருக்கிறாங்க. அதனால மெதுவா தொட்டுவோம் என்று மெதுவா தட்டி பார்த்தது, சத்தம் இல்லை. அதன் பிறகு 2வது கொஞ்சம் வேகமாக தட்டி பார்த்தது, அப்பொழுதும் சத்தம் இல்லை. அதற்கு பிறகு என்ன தோன்றியவர்களை படார் என்று கதவை தட்டியது. கதவை தட்டிய உடனே அங்கிருந்து அம்மா வந்தார்கள். வந்தவர்கள் சுத்திலா அம்மா வந்த மாதிரி வரல, கர்ண கொடூரமாக மோசி வைத்துக் கொண்டு வருகிறார். சனி இந்த நேரத்தில் வந்து என்ன மிகாத்தோட இவ்வளவு அற்புதமான காட்சிகள். சனி எந்த நேரத்தில் வந்து தொலைஞ்சிருக்க, மெகாத்தோடனே எவ்வளவு அற்புதமான காட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. வந்து தொலைஞ்சிருக்க என்ற கர்ண கொடூரமாக வந்தவள் வந்துட்டியா, சரி போய் காப்பி ஊற்றி வச்சுட்டேன், குடிச்சிட்டு யூனிஃபார்மை கலைச்சிட்டு ஒவ்வொரு பண்ணு என்று மூச்சு விடாம சொல்லிட்டு திரும்ப அந்த மெகாத்தோடலே மூடி விடுகிறார். அந்த பிள்ளை என்ன நினைச்சு தெரியுமா, சத்தியமா என்ன நினைச்சிருக்கோம், நம்ம ஏன் சுசிலா வீட்டில் பிறக்காம இங்க வந்துக்கிறோம், நம்ம ஏன் சுசிலா வீட்டில் பிறக்காம இங்க வந்து பிறந்தோம். அன்றே அந்த பிள்ளை செத்து போய்விடுகிறது. அன்றே அந்த பிள்ளை விரக்தி அடைந்து விடுகிறது.
இப்படி விரட்டு அறிவர்கள் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் கொலைகாரர்களாக கொள்ளைகாரர்களாக மாறுவார்கள். மரபணு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார்கள், குல்லு வலதின் சூரத் வலது பிறக்கலாம். பிறக்கும் பொழுது தெய்வீக மனப்பான்மையில் தான் பிறக்கிறது. தெய்வீக அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் அமைந்திருக்கிறது. ஆனால் அதை கெட்டு குட்டிச்சோராக்குவது யார் தெரியுமா? கணேசக்குரியவர்களே, நம்முடைய நடவடிக்கை ஒவ்வொன்றும் அந்த பிள்ளையினுடைய இரத்தத்தில் பதிகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கை குணமாக உருவெடுக்கிறது, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பின்னால் அதனுடைய வாழ்க்கை இந்த அடிப்படையில் தான் அமைகிறது. இதை வைத்துக் கொண்டாலும் பெற்றோர்கள் திருந்துவார்களா? கணேசக்குரிய பெருமக்களே, பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தை பற்றி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இது அதிசயங்கள் 7 என்றால் 8வது அதிசயம் நம்முடைய குழந்தைகள். அதிசயங்கள் 7 என்றால் 8 என்றால் நம்முடைய பிள்ளைகள் 9வது அதிசயம். என்ன தெரியுமா? இந்த காலத்திலே ரொம்பவும் மதிநுட்பமாக அவைகள் பிறந்திருக்கின்றன. மிகச் சிறப்பான அறிவோடு அவைகள் பிறந்திருக்கின்றன. ஒவ்வொன்றையும் அழுத்தமாக கண்காணிக்கின்றன. அவைகள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்களும் நெருக்கு சரித்தாற்போல் பெரிய அறிவாளி பேச்சு போன்று இருக்கிறது. கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் ஆழ்ந்த ஞானத்தில் இருக்கின்றன. இன்றைய யுகம் கல்வியின் யுகம். கல்வி சின்ன வயதிலேயே திறந்து விடப்பட்டு விட்ட இந்த யுகத்தில பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை எத்தனை கல்வியை கொடுத்தாலும் படிப்பதற்கு தகுதியாகி விடுகிறார்கள். 100க்கு 99 மார்க்குக்கு 9 குறைவதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த பிள்ளைகள் வளர்கிற பொழுது அறிவு நுட்பத்திலும் மதிநுட்பத்திலும் அப்படித்தான் வளர்கிறார்கள். எனவே பெற்றவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தன்னுடைய ஏதாவது பேர் அந்த பிள்ளையினுடைய வருங்காலத்தை பாதித்துவிடும் என்று நினைத்து இவர்கள் சண்டை போடுவர்களாக இருந்தால் பிள்ளைகள் முன்னால் சண்டை போடாமல், சோரம் போவர்களாக இருந்தால் பிள்ளைகள் முன்னால் சோரம் போடாமல் சுத்தமான பிரதித்தமான வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் அவர்களை கேட்பது நீங்கள் தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கணேசக்குரியவர்களே, வியாபாரிகள் நிறைந்த இடம். ஒரு பெரியவர் ஒரு பையனை கொண்டு வந்து கடையில் இருக்கார். சின்ன பையனை கொண்டாந்து கடையில் இருக்கார். அந்த கடையில் அவன் வாங்கிட்டே இருந்தான். கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த கடைக்காரர் இந்த பையன் திருடிட்டான், அதனால அழைச்சிட்டு போங்கன்னா அவருக்கு சவால் இருந்தார். இந்த பையன் திருடி விட்டான், திருப்பி அழைத்துக் கொண்டு சொல்லுங்க. அப்ப அந்த பெரியவர் சொன்னார், அப்பா நான் வாண்ட ஒப்படைக்கும் போது அவன் நல்ல பையனாக ஒப்படைச்சான். உன்ட்ட நான் ஒப்படைக்கும் பொழுது நல்ல திருட்டு தெரியாது. ஆனா திருடுவதற்கு உன் கடையில வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவனை திருடனாக்குறது நீதான். அவன் குற்றவாளிய வருகிற பொழுது நல்ல பிள்ளையாத்தான் உனது ஒப்படைச்சேன். திருடிட்டானா அந்த திருடுறதுக்கு காரணம் யாரு? உன் கடையில சாமானுடன் நீ திறந்து போட்டு யார் வேண்டாலும் திருடலாங்கிற நிலைமையில நீ மூடாம கல்லாப்பட்டியை போட்டிருந்த காரணத்தினால் அவன் திருடுவதற்கு வாய்ப்பாக்கி அவனை பழக்கி விட்டது நீ கல்லாப்பட்டியை திறந்து போட்டு. ஆக திருட்டை பழக்கூட்டு நீதான் என்று பெரியவர் சொன்னார். அது ஒன்று அல்லாஹ் நம்மிடத்தில் குழந்தையை அப்பழுத்த குழந்தையாக தந்திருக்கிறார். கொஞ்சம் கூட தப்பில்லாத குழந்தையாக நம்மிடத்தில் தந்திருக்கிறார். நம்மிடத்தில் குழந்தையை தரும் பொழுது பாவம் என்று தெரியுமா, பொற்குளம் என்று தெரியுமா, அற்புதமான குழந்தையை அழகான பால்வடியின் குழந்தையாகத்தான் தந்தான். திரும்பவும் இதே மாதிரி உட்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு அமானியம். குழந்தைகள் ஒரு அமானிதம். அல்லாஹ்விடத்தில் திரும்பவும் இப்படியே நாம் ஒப்படைக்க வேண்டும். ஏதாவது குற்றத்தில் ஈடுபடுத்தி நாம் ஒப்படைத்தோம் ஆனால் உன்னால் தான் நீங்கள் கதி என்று சொல்லி நம்மைத்தான் முதலில் அல்லாஹ் சண்டைகிறார். எவ்வளவு அற்புதமாக நான் குழந்தையை தந்தேன். பாவம் என்றால் என்ன என்று தெரியுமா, துக்குணம் என்றால் என்னவென்று தெரியுமா, பிறந்த பொழுது அந்த குழந்தை எப்படி இருந்தது பார்வதியின் வசனமாக. அப்படி ஒப்படைத்த பிள்ளை அப்படியே தான் என்னிடத்தில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். குழந்தைகள் என்பது அமானிதம். அதை குற்றத்தில் மூக்கி குற்றச்சாயலில் முக்கி என்னிடத்தில் ஒப்படைத்தால் நீதான் குற்றவாளி என்று அல்லாஹ் பெற்றோரைத்தான் பிடிப்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக அறிவித்திருக்கிறார். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியத்திஹி. ஒவ்வொருவரும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பொறுப்பு பற்றி மரம் மயிலே விசாரிக்கப்படுகிறது. எனவே அன்பான பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகள் தெய்வாம்சமாக வந்தவைகள். அவைகள் தெய்வாம்சமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. அது இல்லாமல் அவற்றை நாம் சேர்ச்சிலையோ தீய பழக்க வழக்கங்களுக்கு சொந்தக்காரர்களோ ஆக்கினோம் என்றால் அதற்கு நாம் தான் காரணம். என்னவோ தெரியவில்லை.
இப்படிப்பட்ட பாதிப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றோருடைய வாழை இல்லாமலே அல்லாஹ் தஆலா வளர்த்தார். என் பொறுப்பிலேயே நான் வளர்த்தேன் என்று பெருமையும் படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தை வஃபாத்தாகிவிட்டார்கள். பிறந்து 4 வயதிலேயே தாயார் வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்கள் உத்தமர்கள் தான் என்றாலும் கூட எதுவும் சாயல் பிள்ளையை படிந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் தீமைகள் எதுவும் தனது அறிவிடத்தில் சொத்திவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய வளர்ப்பைத்தான் வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை அனாதையாக அல்ல ஆட்சி மகிழ்ச்சி அடைகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, என்னுடைய இறைவன் தான் எனக்கு ஒழுக்கம் கற்றுத் தந்தான். என் தாயும் எனக்கு ஒழுக்கம் கற்றுத் தரவில்லை, என் தந்தையும் எனக்கு ஒழுக்கம் கற்றுத் தரவில்லை. அத்தவனி ரப்பி, என்னுடைய இறைவன் தான் எனக்கு ஒழுக்கம் கற்றுத் தந்தான். அந்த ஒழுக்கத்தையும் எனக்கு சிறப்பாக ஆக்கி தந்தான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அனாதையாக பெருமாளை ஆக்கியதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த பெற்றோர்களுடைய ஏதாவது ஒரு சாயல் குழந்தைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்பது நாட்டானோ என்னவோ என்பதாக நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அருமையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கு பலர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பால் கொடுத்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் அடிமை அப்துல்லாஹ்வுடைய அடிமை உம்மு ஐமன் அவர்கள் பால் கொடுத்திருக்கிறார்கள். அபூ லஹப் தெரியுமே, தப்பக்கிதா அபூ லஹப், அந்த அபூ லஹப்னுடைய அடிமை சுரிபியா அவர்கள் பால் கொடுத்திருக்கிறார்கள். அரபகத்தினுடைய வழக்க பிரகாரம் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஏழை பெண்கள் எல்லாம், மக்கா ஒரு பெரிய டவுன், பணக்கார ஊர் என்ற காலத்தில் பிரபலம். எனவே மக்காவில் உள்ள பிள்ளைகளை எடுத்துச் சென்று பால் கொடுத்து வளர்த்து வந்து அதற்கு ஊதியத்தை பெறுவது பழக்கம். அந்த முறையில் பக்கத்து கிராமத்திலிருந்து ஒரு 10 பெண்கள் புறப்பட்டார்கள். அவரவர்களுடைய ஒட்டகத்திலே, கோயில் கழுதையிலேயோ அல்லது கழுதையிலேயோ அவர்கள் பக்கத்து கிராமத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். வந்து மக்காவில் உள்ள குழந்தைகளை பெற்றுச் செல்வதற்காக வருகிறார்கள். அதில் ஹலீமத்து சாதியா, பாகிஸ்தானியான குடும்பத்தை சார்ந்த ஹலீமா, சகிப்புத்தன்மை வாய்ந்த அந்த பெண் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் வருகிற பொழுது என்னுடைய மடுவிலே, என்னுடைய மார்பிலே ஒரு சொட்டு பால் கூட கிடையாது. நான் ஏறி வந்த ஒட்டக்கழுதை ஏற்கனவே தான் நொண்டி, அதனால் அது தங்கி வந்து கொண்டிருந்தது. பாலுக்காக வேண்டி நாங்கள் ஒட்டகத்தை அழைத்து வந்தோம், அந்த ஒட்டகத்திலையும் ஒரு சொட்டு பால் கிடையாது. என் பிள்ளைகள் ராத்திரி புறாவுமே அழுதன பால் இல்லாத காரணத்தினால். என்ன செய்ய முடியும்? பால் இல்லாத பொழுது வெறுமனே சப்பி சப்பி எவ்வளவு நேரம் தான் அந்த பிள்ளைகள் தூங்காமல் இருக்கும். வெறுமனே மார்பி சப்பி சப்பி அந்த பிள்ளைகள் பால் வராத காரணத்தினால் அழுது கொண்டே இருந்தனர். காலையில் நாங்கள் வீடு தேடி குழந்தைகளை எடுத்துச் செல்வதற்காக போன பொழுது எல்லா பெண்களும் முக்கியமான குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அந்த பெண்கள் எல்லாம் எங்க வீட்டில் குழந்தை இருக்கிறதா, நாங்கள் பால் கொடுக்கிறோம், குழந்தை இருக்கிறதா, பால் கொடுக்கிறோம் என்று சத்தமிட்டுக் கொண்டே சொல்வார்கள். உடனே ஆமினா அம்மா அவர்களை கூப்பிடுவார்கள். கூப்பிட்டு குழந்தை இருக்கிறது, பால் கொடுங்களேன். தகப்பனார் இருக்கிறாரா? இல்லை, தகப்பனார் மூத்தார் விட்டார். அப்படியானால் வேற யாரிடமால் பொருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக இருந்த காரணத்தினால் ஒரு தாயும் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. 9 பேரும் அதை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். கடைசியாக நுண்டி கழுதையிலே வந்த ஹலீமத்து சாதியா அவர்கள் வழங்கி கொண்டு அந்த வீட்டை தூக்கிறதுக்கு கொண்டு செல்கிறார்கள். குழந்தை இருக்கிறதா, பால் கொடுக்கிறேன், குழந்தை இருக்கிறதா, பால் கொடுக்கிறேன். ஆமினா அம்மா கூப்பிட்டார்கள். 10வது அந்த பெண்ணை கூப்பிட்டார்கள். அம்மா, இப்படி ஒரு குழந்தை தகப்பனார் இருக்கிறதா? இல்லை. அப்படியானால் நீங்கள் வேற யாரிடத்திலாம் கொடுங்கள் என்றும் ஹரிமா அம்மா சொல்லிக் கொண்டு சென்று விட்டார்கள். சென்று போய் பார்த்தால் மக்காவில் ஒரு குழந்தை கூட இல்லை. மற்றவர்கள் எல்லாம் 9 பேரும் பெற்றுக் கொண்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது ரொக்க கேட்ல இருந்து 10 உள்ளதா 9 பேர் பெற்றுக் கொண்டு சென்று விட்டார்கள். சுத்தி சுத்தி அழுத்தி கிடைக்கிற குழந்தை இல்லை. என்னுடைய கணவர் சொல்லுவார், ஆரிஸ் என்றவர் அவர் சொல்லுவார், ஏற்கனவே ஹலிமா அம்மாவுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது. 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. சுதாபா என்று ஒரு குழந்தை, உனைசா என்று ஒரு பெண் குழந்தை. அப்ப
அப்துல்லா என்ற ஒரு ஆண் குழந்தை, 3 குழந்தைகள் ஏற்கனவே இருக்கிறது. ஹாரிஸ் சொல்வார், வெறுங்கையோடு எப்படிமா திரும்பி போறது, வெறுங்கையோடு இவ்வளவு நான் எப்படி திரும்பி போறது, இந்த எத்தீம பிள்ளையாவது நம்ம எடுத்துட்டு போவோம். நான் சொன்ன எத்தீம எடுத்துட்டு போய் நம்ம என்னங்க செய்ய முடியும், நமக்கு வெறுமதி ஒன்றும் கிடைக்காது, ஏன்னா நம்ம சுமையத்தில் எடுத்துக்கொள்ளணும். இல்லம்மா வெறுங்கையோட போவானா, அதையாவது எடுத்துப்போம் என்பதாக என்னுடைய கணவனார் வற்புறுத்தினார். வற்புறுத்தியதின் பேரில் அந்த வீட்டிற்கு சென்று ஆமீனா அம்மாட்ட கேட்டான். இல்லம்மா நீங்க வாங்க மாட்டீங்க என்று அவங்க சொன்னாங்க. 10 கேட்டு தான் வாங்க மாட்டேன்ட்டாங்க. நீங்க வாங்க மாட்டீங்க. இல்லம்மா நாங்க வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த குழந்தையை வாங்கினீங்க. என்ன ஆச்சரியம், வாங்கிய உடனே என்னுடைய மார்பு கணக்கிறது, வாங்கிய உடனே என் மார்பு கணக்கிறது. எனக்கு நன்கு தெரிகிறது என்னவோ ஏற்பட்டு விட்டது என்று தெரிகிறது. உடனே குழந்தையை நான் இடது பக்கத்தில் மார்பிலே வைத்தேன். குழந்தை பால் அருந்தவில்லை. வலது பக்கத்தில் மார்பில் வைத்தேன். குழந்தை பால் வயிறடை அருந்தியது. உடனே என்னுடைய கணவர் சொன்னார், ஏதோ ஒரு பரக்கத்தான பிள்ளை நீ வாங்கியிருக்கிற, ராத்திரி பூரா உன் பிள்ளைகள் பால் இல்லைன்னு அழுது கொண்டிருந்தது, இப்பொழுது இந்த உன் மார்பிலை எப்படி இவ்வளவு பால் சுரந்தது, மடக்கு மடக்கு என்று பிள்ளை குடிக்கிறது. சந்தோஷப்பட்ட அந்த குழந்தையை நாங்கள் வளர்த்து வருகிறோம் என்று நாங்கள் வாங்கி வந்தோம். வாங்கி வந்து என் கழுதை இருக்கிற இடத்துக்கு வந்தா அது ரொம்ப துள்ளலோட நிற்குது. கழுத பொட்ட கழுதை நொண்டி கழுத வரும்போது கடைசாம் நிறுத்தி ரொம்ப துள்ளலோட நிற்கிறது. எங்களுடைய பெண் ஒட்டகையிட்ட பார்த்தா அது மடு நிறைந்து பாலாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முனி ரப்பி வயசி. ஒரு காலகட்டத்திலே சொல்வார்கள், நண்பர்கள் அவர்களிடத்திலே ஒரு வாக்குவாதம் செய்கிற பொழுது நண்பர்கள் பெருமானாரிடத்தில் ஒரு வாக்குவாதம் செய்வார்கள். என்ன வாக்குவாதம் என்றால், நண்பர்கள் பேசிக் கொள்வார்கள், இனிமேல் நான் பகலெல்லாம் நோன்பிருக்கப் போகிறேன், இரவெல்லாம் நின்று வணங்கப் போகிறேன் என்று சொல்வார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள். அப்போது நண்பர்கள் அதற்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யார சொல்லலாம், தாங்கள் எப்பொழுதும் நோன்பு வைக்கிறீர்களே புனித பிறவி, நீங்களே காலமெல்லாம் நோன்பு வைக்கிற பொழுது பாவப்பைகளாகி நாங்கள் முற்காலத்தில் பல காலத்தில் பாவத்திலேயே கழித்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டாமா, நீங்களே தொடர்ந்து நோன்பு வைக்கிறீர்களே, நாங்கள் தொடர்ந்து நோன்பு வைத்தால் என்ன என்று கேட்ட பொழுது பெருமானார் கோபம் வந்துவிட்டது. ஐயக்கும் மிஸ்ரி, ஐயக்கும் மிஸ்ரி, உங்களுக்கு யார் என்னை போன்றிருக்கிறார், என்னுடைய இறைவன் எனக்கு உண்ணத் தருகிறான், என்னுடைய இறைவன் எனக்கு பருக தருகிறான், என் இறைவன் தான் எனக்கு உணவு தருகிறான், என் இறைவன் தான் கண்ணீர் தருகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. உண்மையில் அதுதான் ஹலிமா அம்மாவுடைய உடம்பில் இருந்தா பால் வந்தது, ஹலிமா அம்மாவுடைய உடம்பில் இருந்தா பால் வந்தது. அப்படி பால் வந்திருக்கவனால் ராஜாவுடைய பிள்ளைகள் பசியாக இருக்க வேண்டும். ஹலிமா அம்மாவுடைய உடம்பின் வழியாக அல்லாஹ் பால் இருக்கிறான். சொல்வார்கள், எனக்கு ஒரு மடக்கு தண்ணீர் கூட அல்லாஹ் தான் தந்தை, யாரும் நீங்கள் தரவில்லை என்று சொல்வார்கள். ஹலிமா அம்மா அவருடைய மார்பிலே திறந்தது என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு பால் கொடுக்கிறான். ஒட்டகம் மடுநறிய பால் இருந்தது. உடனே ஹலிமா அம்மா சொல்வார்கள், நாங்களும் அருமையாக பாலை குடித்தோம், என் கணவரும் குடித்தார்கள், 3 பிள்ளைகளும் குடித்தன. அதன் பிறகு நாங்கள் அந்த கொட்டக்கழுதில் பயணமானா குதிரை மாதிரி துள்ளல் நடை போட்டுக்கொண்டு ஓடுகிறது, குதிரை போட்டு துள்ளல் நடை போட்டுக்கொண்டு ஓடுகிறது. எங்களுக்கு முன்னால் பிள்ளைகளை பெற்றுவிட்டு சென்று விட்டவர்களை எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு ஓடும். ஓவர்டேக் பண்ணிட்டு ஓடின உடனே அவங்க கேட்கிறாங்க, வைகைக்கு யமுனா வீசரி, ஓ ஹலிமாவே, இது உன் பொட்ட கழுதானா, நீ வரும்போது வந்த பொட்ட கழுதானா, எங்களுக்கு கடைசியா வந்து கிடைங்க நொண்டி கழுத அதுதானா என்று கேட்கிறார்கள். ஆம் அதுதான் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கே புரியவில்லை, எப்படி இதற்கு இவ்வளவு வீரம் வந்தது. அதற்கு உணவு யாரும் கொடுத்து விடவில்லை, அதற்கு யாரும் ஊக்க மருந்து கொடுத்து விடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை தொட்ட பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் பெற்றுவார்கள். வஜஅன்னி முபாரக்கன் ஐனமாகும், வஜஅன்னி முபாரக்கன் ஐனமாகும், இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப் வஜஅன்னி முபாரக்கன் ஐனமாகும், நான் எங்கு இருந்தாலும் வந்து பரக்கத் சொல்லியும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் பெற்று சொல்வார்களே. அப்படி யாரால் கைரூர் ரசூலாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு பரக்கத்துக்கு வருகிறது என்பதை கண்கூடாக கண்டு கொண்டார்கள். வீட்டிற்கு சென்றார்கள். பெரிய மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது. குழந்தைகள் எல்லாம் ஆடு மேய்ப்பதற்காண்டி செல்கிற பொழுது பிள்ளை முகம்மதும் நானும் சேர்க்கிறேன் சொல்வார்கள். சரி என்று நாங்கள் அனுப்பி வைப்போம். அனுப்பி வைத்தால் எங்க வீட்டு ஆடு புறாவுமே மடு நிரம்பி பாலோடு திரும்பி வரும்.
சில பேரை பார்த்த உடனே கேட்பாங்க, எப்பா இவன் எந்த கடையில அரிசி வாங்குறான்னு வேணாங்க. சில பேரை பார்த்த உடனே நையாண்டிய கேட்கறது பழக்கம், இவன் எந்த கடையில அரிசி வாங்குறான்னு கேள என்று கேட்போம். அது போன்று எல்லாம் ஹரிமாட்ட சொல்லுவாங்க, ஹரிமா எங்க மேய்க்கிறாங்களோ அங்க போய் மேய்கிறாண்டா. மற்றவர்கள் எல்லாம் சொல்வார்கள், ஹலிமா ஆடு எங்க மேய்கிறதோ அங்க போய் மேய்கிறது சொல்வார்கள். ஹலிமா அம்மா மாடு மேய்கிற இடத்துலதான் எல்லாரும் மேய்ப்பாங்க. ஆனால் ஹலிமா அம்மாவுடைய ஆடு மட்டும் தன் பால் நிறைந்து வரும். இவர்களுடைய ஆடுகள் எல்லாம் வத்தியதாக வரும். அங்கேதான் மேய்ப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகோதரரோடு அப்துல்லாவோடு சேர்ந்து மேய்க்கிற இடத்தில் தான் மேய்ப்பார்கள். ஒரே இடத்தில் தான் பிள்ளை சாப்பிடும். ஆனால் ஹலிமா அம்மா அவர்களுடைய மடு நிறைந்ததை போன்று, ஆட்டின் மடு நிறைந்ததை போன்று அவருடைய ஆட்டின் மடுக்கள் நிறைந்து விடார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது அவர்களுக்கு தெரியாது. புல்லா அதற்கு உணவு பாலை தந்தது, புல்லு பால் தந்ததா அல்லது தண்ணீர் பால் தந்ததா அல்லது இந்த சீதோஷ்ண நிலை பால் தந்தா? இல்லை முஹம்மது முபாரக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் அங்கு பால் கிடந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிய முடியவில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹலிமா அம்மா சொல்வார்கள், வலது மார்பகத்தில் தான் பால் குடிப்பார்கள், இடது பக்கத்தில் குடிக்க மாட்டார்கள். ஏனென்றால் மற்ற குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, மற்ற குழந்தைக்கு மீதம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதை பிரியப்படுகிற பெருமானார் வலது பக்கம் மார்பில் மட்டும்தான் அவர்கள் பால் குடிப்பார்கள். ஆனால் ஆச்சரியமான வளர்ச்சி, ஒரு நாளையிலே ஒரு வாரம் வளரக்கூடிய வளர்ச்சி, ஒரு வாரத்திலே ஒரு மாதம் வளரக்கூடிய வளர்ச்சி, ஒரு மாதத்திலே ஒரு வருஷம் வளரக்கூடிய வளர்ச்சி. இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் திடகாத்திரமாக வளர்ந்தார்கள். 2 வயது பிள்ளையை பார்த்தால் பெரிய ஆளை பார்ப்பதை போன்று இருக்கும். கடைசியில் மிக சந்தோஷமாக 2 வருடம் முடிந்தது. எனக்கு கொண்டு போய் ஒப்படைப்பதற்கே மனசில்லை. ஆனா 2 வருஷத்துல ஒப்படைத்து விட வேண்டும் என்பதாக உடன்படிக்கை. அதன்படி நாங்கள் பிள்ளையை எடுத்துக்கொண்டு சென்றோம். சொல்லும் போதே ஆமீன் அம்மா திரும்பி தந்து விட மாட்டார்களா, ஆமீன் அம்மா திரும்பி தந்துவிட மாட்டார்களா என்று நினைத்துத்தான் போனோம். ஆமீன் அம்மா பிள்ளையை பார்த்த உடனே சொன்னார்கள், பிள்ளை நல்லா இருக்கிறான் உங்ககிட்ட, ஆனா இங்கே அம்மை நோய் கண்டிருக்கிறது. மக்காவிலே எல்லோருக்கும் வைத்தூரி அம்மை நோய் கண்டிருக்கிறது. எனவே பிள்ளைக்கு தொற்று நோய் வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன். நீ நல்லா வளர்த்துக்கிற, 2 வருஷத்துல நல்லா வளர்த்துக்கிற, இன்னொரு வருஷம் கான்ட்ராக்ட் நாம் புதுப்பித்துக் கொள்வோம், எடுத்துக்கொண்டு செல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்ப ஒப்படைத்து விடுகிறார். ஹலிமா அம்மா சந்தோஷமாக எதிர்பார்த்து சென்றது அதுதானே, முபாரக்கான இந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு போவதா என்று நினைத்து அவர்கள் எடுத்துக்கொண்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து வீட்டிலே வைத்து அவர்கள் வளர்த்துக் கொண்டு வருகிற பொழுது ஒரு 2-3 மாதங்கள் கழிந்தது. திடீரென்று என்னுடைய மகன் புல்வெளியிலிருந்து ஓடோடி வருகிறான். ஓடோடி வந்தவன் சொல்கிறான், அம்மா அம்மா அந்த குறைஷி அண்ணனை 2 பேர் வந்தாங்க, கீழே மல்லாக்க போட்டு என்னத்தையும் அறுக்கிறாங்கம்மா என்று பதறி வந்து சொல்லுகிறார். பயந்து போயிட்டான். குறைஷி அண்ணனை 2 பேர் வந்து கீழே போட்டு அறுக்கிறாங்கம்மா என்று பயந்து வந்து சொன்னார். சொன்ன உடனே வெள்ளிய ஆடை அணிந்தவர்களாக 2 பேர் வந்தார்கள். குறைஷி அண்ணனை கீழே போட்டு மாட்டு அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பதறி வந்து சொன்னவுடன் அத்தாவும் அம்மாவும் ஆகிய நாங்கள் 2 பேரும் ஓடணும். ஓடி போய் பார்த்தால் ஒருத்தரையும் காணோம். ஆனா பிள்ளை மட்டும் வானத்தை நோக்கி முறைத்துக் கொண்டு இருக்கிறார். பிள்ளை மட்டும் வானத்தை நோக்கி முறைத்துக் கொண்டு இருக்கிறது. அப்பொழுது கேட்ட என்னமா நடந்துச்சு கேட்டான். அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சு, அழகாக மணியாக சொன்னது, 2 பேர் வந்தார்கள், வெண்ணிறை ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்கள் என்னை கீழே மலக்கப்பட்டு என் நெஞ்சை கிழித்தார்கள். சட்டை திறந்து பார்த்தால் தைத்ததற்கான அடையாளம் இருந்தது. கணேசத்திற்குரிய பெருமக்களை ஆன்மீக ரீதியில் நடந்த ஒரு சிகிச்சை அல்ல, தையலுக்கான அடையாளம் இருந்தது. 2 பேரும் பார்க்கிறார்கள், இதோ இங்கேதான் கிழித்தார்கள் என்று அங்கே தையலுக்கான அடையாளம் இருந்தது. பின்காலத்திலே முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் ரிவாயக்கப்பட்டிருக்கும். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே தையல் அடையாளத்தை நான் பார்த்திருக்கிறேன். தையல் அடையாளம் இருந்தது. 2 பேர் வந்தார்கள், ஏதோ தண்ணீரை கொண்டு வந்து கழுகினார்கள். அதன் பிறகு ஏதோ ஒன்றை அவர்கள் எடுத்தார்கள், விட்டு எறிந்து விட்டு அவர்கள் மீண்டும் மூடிவிட்டு சென்று விட்டார்கள். பெற்றவர்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. என்னமோ தெரியவில்லையே, இந்த பிள்ளையை பாதுகாப்பாக நம்மால் வைக்க முடியுமா முடியாதா என்று பயந்தவர்களாக
உடனே அந்த குழந்தையை மக்காவிற்கு திரும்ப எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். 3 மாதம் தான் முடிந்திருந்தது. அதற்குள் மக்காவிற்கு திரும்ப ஒப்படைப்பதற்கான எடுத்துச் சென்றார்கள். அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே 4 தடவைகள் இது போன்ற ஆபரேஷன் நடந்திருப்பதாக ஹதீஸை சுட்டிக்காட்டுகின்றன. 3வது வயதிலே ஒரு தடவை, 10வது வயதிலே ஒரு தடவை, நபித்துவம் பெறுவதற்கு முதல் நாள் ஒரு தடவை, மேராஜுக்கு செல்வதற்கு முதல் நாள் ஒரு தடவை. ஆக 4 தடவைகள் இப்படிப்பட்ட ஆபரேஷன் நடந்திருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அந்த முறையில் முதல் ஆபரேஷன் இப்படி நடந்திருந்தது. உடனே குழந்தை எடுத்துக்கொண்டு மக்காவிற்கு சென்றார்கள். ஆமினா அம்மா பார்த்துட்டு அதிர்ச்சியடைந்தாங்க. என்னம்மா பிள்ளை மேல ரொம்ப பிரியமா இருந்த, திருப்பி கொண்டு போன அவசரப்பட்ட அவசரப்பட்டு நீ கொண்டு போன, ஏன் திருப்பி கொண்டு வந்துட்ட, ஏமா திருப்பி கொண்டு வந்துட்டேன் என்பதாக கேட்டார்கள். அப்போது ஆமினம்மா நடந்ததை எல்லாம் சொன்னார்கள். இவர்கள் ஹலிமா அம்மா நடந்ததை எல்லாம் சொன்னார்கள். அப்பொழுது ஆமினம்மா சொன்னாங்க, கல்லா வல்லாஹி மாறி ஷைத்தானி அலைஹின் சலீல், சத்தியமா சொல்றேன், ஷைத்தானுக்கு என் பிள்ளைக்கு சம்பந்தம் இருக்காது. வல்லாஹி இன்னஹு லகாயிமுன் ஹாதாஷான், இந்த மகன் வருங்காலத்தில் ஒரு பெரிய அற்புதமாக வளர இருக்கிறான். நிச்சயமாக ஷைத்தான் பிடிச்சிட்டான், நீ மட்டும் பயப்படாத. ஏதாவது ஒண்ணுன்னா பேய் பிடிச்சிட்டு நம்ம நினைப்போம், ஏதாவது ஒண்ணுன்னா உடனே பேய் பிடிச்சு, அப்படித்தான் நம்ம நினைப்போம். எனவே அந்த முறையில ஹலிமா அம்மா பேய் பிடிச்சிட்டு நினைக்கிறாங்க. இல்லை, பேய் என் பிள்ளையை தொடாது, என் பிள்ளைக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்று ஆமினா அம்மா தான் முன்காலத்தில் நடந்த நிகழ்வியல் தான் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போது ஹலிமா அம்மா சொல்றாங்க, ஆமாமா எனக்கும் தெரியும் இந்த பிள்ளையை பற்றி. நான் ஒரு நாள் வெயில்ல நடு பகல்ல நான் வெளியில போறேன், இந்த பிள்ளையும் அவங்க அக்காவும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. வெயில்ல, கடுமையான வெயில்ல விளையாடிட்டு இருக்காங்க. அக்கா என்று தன் பிள்ளையை சொல்கிறார்கள். முகம்மதும் அக்காவும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க, கடுமையான வெயில்ல விளையாடிட்டு இருக்காங்க. நான் சத்தம் மட்டும், கடுமையான வெயில்ல உட்கார்ந்து விளையாடுறீங்க, அது அரபகத்து வெயிலை பற்றி தெரிய வேண்டியதில்லை, கொடுமையான வெயில்ல உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களே நான் சொன்னேன். அப்பதான் என் உள்ள திருப்பி சொல்லுது, அம்மா உனக்கு செய்ய தெரியாதா, நம்ம அண்ணன் மேல வெயிலே அடிக்காது, நம்ம அண்ணன் எங்க இருந்தாலும் மேகம் வந்து கொடை பிடிக்கும், அந்த இடத்துக்குள்ள நாங்களும் புகுந்துக்குருவோம், உனக்கு தெரியாதா, எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் அங்கே மேகம் கொடை பிடிக்கும், அந்த மிளகுக்குள்ள நாங்கள் நுழைஞ்சுக்கிறோம், வெயில ஒழிச்சிக்கமா என்பதாக என் சகோதரி என் மகள் சொன்னாள். ஆமினா அம்மாட்ட பதில் சொல்றாங்க, எனவே இந்த பிள்ளை முபாரக்கான பிள்ளைதான், இருந்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்கிறது, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று திரும்ப ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் என்ற செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சிறிது நேரம் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அறுவை எதற்கு? சிலர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும்போது, ஷைத்தான் எடுத்து எறிவதற்காக அல்லாஹ் இப்படி செய்தான் என்று, ஷைத்தானுடைய பாகத்தை எடுத்து எறிவதற்காக இப்படி செய்தான் என்று, அது தவறான வியாக்கியானம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானை அவர்களை விட்டு எடுப்பதற்காக வேண்டி அந்த ஆபரேஷன் செய்யப்படவில்லை. ஷைத்தானை வைத்துக் கொண்டே போரிட்டு வெல்வதுதான் திறமையை தவிர, ஷைத்தானை எடுத்தெறிந்து விட்டு ஷைத்தானை வெல்வது எப்படி பெருமையா இருக்க முடியும்? ஷைத்தானை வைத்துக் கொண்டே போரிட்டு வெல்வதுதான் சிறப்பு. பெருமானாரிடத்திலிருந்து ஷைத்தானை என்று எடுத்து எறியப்படவில்லை. ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் கேட்பார்கள், யார சொல்லலாம், ஒவ்வொருவருக்கும் ஷைத்தான் இருக்கிறான், உங்களுக்கும் இருக்கிறானா? எனக்கும் இருக்கிறான் என்றாலும் என்னுடைய ஷைத்தான் இஸ்லாமாகிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல்வி அடைந்து நல்லதை தோல்வி வெளியாக முடியாத அளவுக்கு இஸ்லாம் ஆயிட்டான். இருக்கிறான், அவனை நான் கட்டி மேய்ச்சிட்டேன், அதுதான் திறமை. எடுத்து எரிந்து விடுவதல்ல, எடுத்து எரிந்துவதற்காக வேண்டி இந்த ஆபரேஷன் நடக்கவும் இல்லை. ஒரு சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், சரியான அறிவாயிட்டான், திடீர்னு ஷைத்தானை முன்னால குழப்பிட்டான், அப்படி ஒரு தொண்டை பிடிச்சி ஒரு குடிச்சனா நாக்கு வெளியே தள்ளி ஈரம் ஓட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, பேசாம அந்த தூளை கட்டி போட்டுருவோம், காலையில நீங்க வந்து வேடிக்கை பார்ப்பீங்க, ராத்திரி தொழுதுட்டு இருக்கும்போது விஷயத்தில் நடந்துச்சு, காலையில் நீங்க என்ன வந்து வேடிக்கை பார்க்கலாம், மதினாவுடைய பிள்ளைகள் அந்த ஷைத்தானை பார்க்கலாமே என்று கட்டி போட நான் நினைச்சேன். திடீர்னு எனக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா நினைவு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா கேட்டிருந்தாங்க, யா அல்லாஹ், உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத ஆட்சி எனக்குத்தான் கேட்டிருக்கிறாங்க. யாருக்குமே கொடுக்காத ஆட்சி, சின்னுகளையும் மனிதர்களையும் ஆளுமை செய்கின்ற பறவைகளையும் விலங்கினங்களையும் ஆளுமை செய்கின்ற இந்த ஆட்கள் எனக்கு மட்டும் தான் என்று கேட்டிருந்தார்கள். அந்த துவா நினைப்பு வந்துச்சு. பெருமாளுக்கு மகிழ்ச்சி போகட்டும், நம்ம வந்து அதுல வேலையை காட்டவானான்னு விட்டுட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு அறிவு. எனவே ஷைத்தானை பெருமானாரால் அடக்க முடியாது என்பதல்ல, அவர்களை அடக்க முடியும்.
அல்லாஹ் அவர்களுக்கு திறமை கொடுத்து விட்டான். ஷைத்தானை அவருடைய நெஞ்சிலிருந்து எடுத்து எறியவில்லை. நீங்க எதற்காக என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மிகப்பெரிய ஆற்றலை பெறுவதற்காக, அவருடைய கண்களுக்கு, அவருடைய காதுக்கு, அவருடைய உள்ளத்துக்கு, அவருடைய அறிவுக்கு, அவருடைய உடம்புக்கு பெரும் வலுவை கொடுப்பதற்காக வேண்டி எக்ஸ்ட்ரா பவர். அதுதான் அன்று இரண்டு ஆபரேஷன் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற ஷைத்தானை கிள்ளி எறிவதற்கு என்று எவரால் விளக்கம் சொன்னால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எக்ஸ்ட்ரா பவர். ஏன் எக்ஸ்ட்ரா பவர்? ஆமீனா அம்மா வயசுக்கு வர்றதுக்கு முன்னாலே செஞ்சிருக்கலாமே. அல்லன்னா ஆமீனா அம்மா வயது தாங்காது. எக்ஸ்ட்ரா பவரோடு இந்த பிள்ளை பிறந்திருக்கு, ஆமீனா அம்மா வயது தாங்காது. அதனால சராசரி குழந்தையாக வெளியே எடுத்து விட்டு எக்ஸ்ட்ரா பவரை எல்லாம் பொறுத்துகிறார். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஆற்றல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் நம் கண்களை போன்றதல்ல. பெருமானாருடைய காதுகள் நம் காதுகளை போன்றல்ல. பெருமானாருடைய அறிவு நம்முடைய அறிவை போன்றல்ல. பெருமானாருடைய இதயம் நம்முடைய இதயத்தை போன்றல்ல. சொல்லிவிடலாம் அவரும் நாமும் மனிதர் தான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் நம்முடைய கண்களை அவருடைய கண்களை போல நம்ம கண்களுக்கு பவர் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, எக்ஸ்ட்ரா பவரை பொருத்துவதற்காக வேண்டிய அத்தகைய செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் நீங்கள் எண்ணி பார்த்தால் தெரியும். பெருமானாருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவை கொடுத்திருந்தான் என்றால் அவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கான். எவ்வளவு பெரிய அறிவு குர்ஆனே சொல்லும். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஃபத்தியா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த குர்ஆனை ஒரு பாறையில் நாம் இறக்கி இருந்தால் பாறை தாங்காது, இடித்து சிதறிவிடும். பாறை தாங்காது, வெடித்து சிதறிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய பெரியாரில் ஒருவர் நாதஸ்வர வித்வான் இருந்தார். நாதஸ்வர வித்வான், அவர் பேரை நாம் சொல்ல விரும்பவில்லை. அவரிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், உங்களுடைய பாட்டினுடைய சக்தி என்ன? உங்களுடைய பாட்டினுடைய சக்தி என்ன? அவர் முன்னால் ஒரு டம்ளர்ல தண்ணியை வைத்துக் கொண்டு நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க ஆரம்பித்த அந்த தண்ணி டம்ளர் வெடிச்சு நாதசுரம் வாசிக்க அங்கு உள்ள எல்லாமே உணர்ச்சி பூர்வமாகி கண்ணாடி டம்ளர் வெடிக்கிறதாக பத்திரிகை செய்திகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அது போன்று குர்ஆனை தாங்க வேண்டும். ஆனால் கல்வ முகம்மதுக்கு தான் முடியுமே தவிர பாறைக்கு கூட சக்தி கிடையாது. அவ்வளவு ஏன் நாம் இங்க இருக்கிறோமே, நமக்கு எவ்வளவு சக்தி? ஒரு மணி நேரம் தான் பயான கேட்கலாம். எவ்வளவு சிறப்பான பயானாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் கேட்கலாம். 1 மணி நேரத்துக்கு மேல பேசினா மூளை ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடும், தலை ஒரு மாதிரி கிறங்காது. மனிதனுக்கு கெப்பாசிட்டி தெரியுமா? 1 மணி நேரம். அறிஞர்கள் சொல்கிறார், ஒரு நல்ல திக் பண்ற ஏதாவது செய்தியை சிந்திச்சனா 10 நிமிஷம் தான் சிந்திக்க முடியும். அதுக்கு மேல நம்மால சிந்திக்க முடியாது, ஒரு மாதிரி ஆகும். பார்த்திருக்கிறோமா? அறிவுபூர்வமாக ரொம்பவும் ஆழ்ந்து நாம் சிந்திப்பதாக இருந்தால் மூளை ஒரு மாதிரியா சுத்த ஆரம்பித்து விடும். நாம் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது மட்டுமல்ல, அறிவை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் மனுஷனுடைய உடம்ப டாக்டர்கள் கூறு போட்டுக்கிட்டாங்க. கண்ணுக்கு ஒரு ஆளு, காதுக்கு ஒரு ஆளு, மூக்குக்கு ஒரு ஆளு, நரம்புக்கு ஒரு ஆளு, எலும்புக்கு ஒரு ஆளு, தோலுக்கு ஒரு ஆளு. ஏன்னா எல்லா மருத்துவத்தையும் சேர்த்து மனுஷனால படிக்க முடியாது. ஸ்பெஷலிஸ்ட் ஒன்னதான் அவன் படிக்க முடியும். ஏன்னா அவன் அறிந்தவன் கெப்பாசிட்டி. ஒரு துறையத்தான் அவனால் படிக்க முடியும், 2 இதை அவனால் படிக்க முடியாது. கெப்பாசிட்டி கிடையாது. கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி ஆயிடுவான். பல பேர் அப்படி சுத்துறான். முதல்ல கொஞ்சம் கூடுதலான செய்திகளை, கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் கூடுதலா, அதனால பிள்ளைகளை சொல்லுவாங்க, கொஞ்சம் இடையில எடுத்து விடுங்கம்மா, இப்ப பார்த்தா படிப்பு சொல்லாதுங்க, கொஞ்சம் எடுத்து விடுங்க, படிப்பு திங்க் பண்ணா முடிஞ்சு. ஆனால் அருமையான பெருமக்களே, 7 கடல்களை மையாக்கினாலும் எல்லா மரங்களையும் எழுதுகோலாக்கினாலும் தீர்ந்து விட முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை சுமக்க வேண்டுமையானால் அந்த கல்வி எவ்வளவு வலுவுள்ள கல்வாக இருக்க வேண்டும். பாறை துவட்டுவதாக ஆகிவிடும். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரைதுஹு காஷிஅன் முத்தஃபத்தியன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். துளா போயிரு. அப்படிப்பட்ட அந்த நீக்கி தாங்கிறதற்கு கல்வ முகம்மதுக்கு தான் சக்தி இருக்கிறது. அவருடைய அறிவு விசாலமான அறிவு. அதற்கு அந்த எக்ஸ்ட்ரா பவரை பொறுத்துகிற காட்சி தான் இந்த ஆபரேஷனாக நடந்ததே தவிர
ஷைத்தானை விடுத்து எறிவதற்காக அல்ல. பெருமானாருடைய அறிவு முன் வாழ்ந்த அனைத்து கருத்துக்களும் பின் வரவிருக்கின்ற அனைத்து கண்டுபிடிப்புகளும் யார் எப்படி கண்டுபிடிப்பார் எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் என்று சொன்னதோடு நிற்கவில்லை. சஹாபாக்களை அழைத்து வைத்துக் கொண்டு ஒரு நாள் சொன்னார்கள். ஹதீஸிலே காணப்படுகிறது. ஃபஜ்ர் தொழுகையுடனே பெருமானார் விளக்க ஆரம்பித்தார்கள். லொஹரானது, லொஹருக்கு பிறகு விளக்க ஆரம்பித்தார்கள். அஃபரானது, அஃபருக்கு பிறகு விளக்க ஆரம்பித்தார்கள். மகரிபானது, இஷாவானது, செய்திகள் உலகத்தில் நடக்க வேண்டிய அனைத்தையும் சொன்னார்கள். ஹபில மன் ஹபில, நத்திய மன் நத்திய. பாடம் பண்ணாங்க, மறந்தவங்க மறந்தாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ம் என்பது அவ்வளவு நம்மளா இருந்தா கொஞ்சத்தை போட்டாலேயே ருசாயிடும். அவர்களுடைய பொன்மொழியை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவங்க பொன்மொழி உதிர்த்த அளவுக்கு உலகத்தில் யாராவது பொன்மொழிகளை உதிர்த்திருக்கிறார்களா? வள்ளுவர் உதிர்த்திருக்கிறார், அவர் ஷேக்ஸ்பியர் உதிர்த்திருக்கிறார், எல்லாத்தையும் எடுத்துங்க. டோட்டலியாக ரசூலுல்லாஹ் சொன்ன அளவு பொன்மொழிகளை சொன்ன அறிஞர் எவனாவது இருக்கிறானா? குர்ஆனாவது 6666 வசனங்கள் தாங்க. ஆனா ஹதீஸ் எத்தனை தெரியல, இன்னும் கண்டுபிடிக்கல. எவ்வளவு ஒன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி நான் 7 லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்து அதிலிருந்து எடுத்திருக்கிறேன். 7 லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்திருக்கிறேன் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார்கள். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி, அபூ தாவூத் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சமா சொல்லிருக்காங்க. எப்படி இவ்வளவு பொன்மொழிகளை சொல்ல வேண்டுமே? ஆனால் அந்த அறிவு மிகப்பெரிய சக்தி உள்ள அறிவாகத்தான் இருக்க வேண்டும். கணேசபுரி பெருமக்களே, அது மட்டுமல்ல, அவருடைய அறிவு மட்டுமல்ல, அவருடைய கண் இருக்கிறே, அதுக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரா பவர் தெரியுமா? ஹதீஸிலே புகாரிலே வருகிறது. கான யரா பில் லைலி பில் துல்மதி கமா யரா பின் நஹாரி பில் லௌஹி. இரவில் பகலில் பார்ப்பதை போன்று பார்ப்பார்கள். இரவிலே பகலில் நடப்பதை போன்று பெருமானார் நடப்பார்கள். அந்த கண்ணு இரவுல தான் தெரியும், பகலிலையும் தெரியும், இரவிலையும் தெரியும். அது மட்டுமல்ல, முன்னால் இருந்தால் பின்னால் உள்ளது தெரியும். நம்ம சொல்லிக்கிறோம் நானும் மனிதர் அவரும் மனிதர் தான். ஆனால் அந்த கண்ணுக்கு இருக்கிற முன்னால் உள்ள பவர் பின்னால் உள்ளதற்கும் தெரியும். நண்பர்கள் பார்த்துவார்கள், எனக்கு பின்னால் நின்று சொல்வதாக இருந்தால் ஜாக்கிரதையாக சொல்லுங்கள். நீங்கள் பக்தியோடு இருப்பதும் நீங்கள் செய்கிற தீமிஷங்களெல்லாம் எனக்கு தெரியும். நான் முன்னால் பார்ப்பதாக நினைக்காதீர்கள், என் பின்னால் நடப்பதையும் தெரிவேன் என்று சொல்லுவார்கள். பெருமானாருடைய கண்ணுக்கு எக்ஸ்ட்ரா பவர் அங்கு புகுத்தப்பட்டிருக்கிறது. முன்னால் உள்ளதையும் பார்க்கும், பின்னால் உள்ளதையும் பார்க்கும், பகலிலும் பார்க்கும், இரவிலும் பார்க்கும். புகாரில் ஒரு ஹதீஸ் வந்திருப்பதை நான் பார்க்கலாம். தொழுது முடிந்தது. நண்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களை பார்க்கிறார்கள். இன்னைக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வார்த்தை சொன்னார், அந்த ஆள் யார்? எக்ஸ்ட்ரா வார்த்தை சொன்னார், அந்த ஆள் யார்? எல்லாம் 10 பகல் முடிக்கிறாங்க. யாருமே சொல்லல. சொன்ன ஆளும் இன்னைக்கு நம்ம தப்புல மாட்டிக்கிட்டோம் சொல்லி அவரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னார்கள், அந்த ஆள் ஒன்றும் தப்பு பண்ணிடல, அதனால தைரியமா சொல்லலாம். அந்த ஆள் தப்பு பண்ணிடல, தைரியமா சொல்லலாம் என்றார்கள். உடனே அவர் எழுந்திருத்தார். என்ன சொன்னீங்க? யார சொல்லலாம், ரப்பனா லக்கல் ஹம்து அப்படின்னு சொல்ற பழக்கம். எல்லாரும் உண்மைதான் சொன்னோன்னே ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்ற பழக்கம். எனக்கு என்னவோ இன்னைக்கு தோணுச்சு, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் முபாரக்கன் தய்யிபன் என்று சேர்த்து. ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் என்று சேர்த்து. பெருமானார் சொல்லி தராதது ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து ரப்பனா லக்கல் ஹம்து, அவ்வளவுதான். ஆனால் அவரை எக்ஸ்ட்ராவாக சொல்கிறார். சொன்னேன் என்று சொன்னார். ஒன்றும் இல்லை, 32 மலக்குகள் அதை போட்டி கொண்டு தூக்கிக் கொண்டு செல்வதை நான் பார்த்தேன், அதற்காக கேட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இங்க நான் எதற்கு சொல்கிறேன், முன்னால் இருப்பவர்களுக்கு பின்னாலுடைய ருகுவும் தெரிகிறது, குஷுவும் தெரிகிறது, யாருக்கும் தெரியாமல் அவர் சொன்னதும் தெரிகிறது. அடுத்த பின்னால் நிக்கிறவங்க எப்படியா தப்பு பண்ணுவாங்களா? நம்ம எல்லாம் இப்படி குறிக்கிறோம், சட்டை எப்படி இழுத்துடுறோம், இமாமுக்கு ஒண்ணும் தெரியாது. ரசூலுல்லா பின்னா நமக்கு வாய்ப்பு தரல. ரசூலுல்லா பின்னால் நின்றா இந்த விளையாட்டு எல்லாம் முடியுமா? பொழுது முடிச்ச உடனே சொல்லி, என்ன நீங்க ஒரு மாதிரியா சாப்பாடு அதிகமா போச்சோ கேட்டுருவாங்க. அப்படியே எனக்கு சொல்றீங்க, நாமும் மனிதர் தான், அவர்களும் மனிதர் தான். ஆனால் அந்த கண்ணுக்கு இருக்கிற ஆற்றல் நமக்கு உண்டா? அந்த கல்புக்கு இருக்கிற ஆற்றல் நமக்கு உண்டா? அன்பான பெருமக்களே, சஹீஹ் புகாரி இமாம் ஆயிஷா அவர்களுடைய விவாதிக்கிற ஹதீஸ்ல வந்திருக்கிறது.
ஒரு நாள் ரசூல்லா கேட்டாங்க, குத்தி யார சொல்ல அத்தனாமும் கவலாங்க தூக்கிற வித்திரு தொழாம தூங்குறீங்களேன்னு கேட்டேன். வித்திரு தொழாம தூங்குறீங்களேன்னு நான் கேட்டேன். வித்திரு தொழுல தொழாம தூங்குறீங்களே. ஆயிஷா நாயகம்னா ரசூல்லா இடத்துல பிரியமா இருந்த காரணத்தினால சில கேள்விகளை கேட்டு பதில வாங்குவாங்க. நம்ம எல்லாம் சாதாரண மக்கள் எல்லாம் பயப்படுவோம். வித்திரு தொழாம தூங்குறீங்களே. ஆயிஷா இன்னமானி வலாயனாமுகன், என் கண்ணுதான் தூங்கும், எதையும் தூங்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுதான் தூங்கும், எதையும் தூங்காது. என்ன நடந்தாலும் அனைத்தையும் இதையும் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கும். கண்ணுதான் தூங்கும். யாருக்கு அப்படி ஒரு நிலை இருக்கிறது? நம்ம புரட்ட விட்டோம்னா உலகமே இழுந்தாலும் நமக்கு தெரிகிறது இல்லை இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு ஹதீஸ் புகாரில வர்ற ஹதீஸ், தனாமு இன்ன ஐனைய தனாமானி வலா யனாமு கல்வி. கணேசருக்குரிய பெருமக்களே, அதை போன்று காதுடைய ஆற்றல். ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு காட்டோடியாக செல்கிறார்கள். திடீரென்று அவருடைய குதிரை கீழே தள்ளி விடுகிறது. என்னவென்று பார்த்த பொழுது சொன்னார்கள், உள்ளே 2 பேரும் அதாவது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கபரை தோண்டி பார்க்கல, கபரை தோண்டி பார்க்கல, சொல்லுகிறார்கள் உள்ளே 2 பேரும் அதாவது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்க அடிக்கிற அடியை காதல் விழுது, மண்ணுக்குள்ள அடிக்கிற அடியை காதல் விழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கு அடிக்கிற அடி கடுமையா இருக்குது. எனவே அந்த 2 பேரும் அதாவது செய்யப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்ட, நீ மன்னிப்பு கொடுக்க சொன்னேன். அல்லாஹ் தஆலா 2 மட்டையை எடுத்து 2 பக்கமா நட்ட சொன்னான். அதுவரை மன்னிப்பதாக வாக்களித்தார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் எல்லா ஹதீஸ்களிலும் வருகிறது. என்ன தெரிகிறது என்றால், அவர்கள் நான் காதில் வாங்குவதை போது நீங்கள் காதில் வாங்கினார், நான் காதில் இந்த டிவி வாங்குவதை போது சத்தம் எனக்கு கேட்பதை போது நீங்களும் கேட்டீர்களே, ஆனால் எந்த மையத்தையும் புதைக்க மாட்டீர்கள். பயந்து போய் தூரத்திலே போட்டு ஓடி வந்துருங்க. அங்க என்ன விருது? பெருமானார் காதிலே விழுகிறது. நம்முடைய காதி போன்று அல்ல. இதுக்கே சோப்பு தெரிவிக்க வேண்டி இருக்குது. நாம பேசுறோம், அவங்க நாம மனுஷன். அவர்களுடைய காது அற்புதமான காது, அவர்களுடைய உடல் வலிமை. அது நீண்ட ஹதீஸ்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஆள் வந்தார், மல்யுத்த வீரர் ருக்கானா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். வந்தவர் சொன்னாரு, முகமதே, என்ன வீழ்த்திட்டா நான் இஸ்லாம் ஆயிரும். சவால், என்ன வீழ்த்திட்டா இஸ்லாம் ஆயிரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவால் விட்டார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரவுண்டிலே ஆட கழித்தார். ஒன்ஸ் மோர், இன்னொரு தடவை வந்தார். விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒன்ஸ் மோர், இன்னொரு தடவை இருக்கிறார். மறு தடவையும் ஒரே முதல் ரவுண்டிலே, சும்மா மற்றவங்க மாதிரி பாட்டா காட்டிட்டு இருந்தாங்க. ஒரே ரவுண்ட்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ருக்கானா சொன்னார் என்ற வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அவருடைய பேச்சு வலிமை. இதுவரை ஒரு வார்த்தையை கூட நான் தவறாக உபயோகித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. இதோ நான் மைக்கில் பேசும்போது கேட்டு பார்த்தா தான் தெரியும் எத்தனை வியாக்கியம் நான் தப்பா உபயோகிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பல தப்பு பண்றேன், எனக்கு நல்லா தெரியும். கேட்டு பார்த்தீர்கள் என்பதற்கு தமிழிலே தவற விட்டிருக்கிறேன். ராணாவுக்கு டானா செல்லிக்க ஏதாவது இருக்கும். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அயாம் சாரி சொல்ல வேண்டிய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை உபயோகித்து சொல்வார்கள். ஓகீக்கு ஜவான்கள் அடி, வார்த்தைகளின் அர்த்த குச்சி உள்ள வார்த்தையை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஒரு சமயத்தில் அந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சதான், ஹுதைபியா உடன்படிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டதாக சொன்னார்கள். மக்காவுக்கு நம்ம நிம்மதியா போய் தவாப் செஞ்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு வர்ற மாதிரி நான் கனவு கண்டேன். கனவத்தான் சொன்னாங்க. உடனே யார சொல்ல அப்படின்னா கிளம்புங்க. இந்த கனவு கண்டதாச்சுனேன். இல்ல கிளம்புங்க 1500 பேர் கிளம்பிட்டான். உடனே புறப்பட்டு அவங்க பண்ற அவசரத்துல ரசூலுல்லாஹ் சரி பரவாயில்ல என்ன ஆச்சரியப்படுறாங்கன்னு கூட சொல்லி போயாச்சு. அங்க போய் பார்த்தா ஹுதைபியா உடன்படிக்க அவன் வானத்துக்கு நிக்கிறான், சண்டை போடுறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் திரும்பிடுவான்னு சொல்றாங்க. திரும்பிடுவோம்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்குமே அப்படியே சோர்ந்து போச்சு. அப்ப ஹஜ்ரத் உமர் வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார சொல்லலாம், நீங்க அதனை சொன்னீங்க, நிம்மதியா போய் தவாஃப் செய்வோம், நிம்மதியா மொட்டை அடிச்சு வருவோம், நீ கனவு கண்டதா நீங்க என்ன சொன்னீங்க. பெருமானார் ஒரு கிடுப்பு பிடிச்சிட்டா, நீங்க என்ன சொன்னீங்க.
சொல்றாங்க, நான் சொன்னேனா? ஆனால் இந்த வருஷம் என்று நான் சொன்னேனா? அலியாமினாகாதா இந்த வருடம் என்று சொன்னேனா? நான் சொல்றதுக்குள்ள ஏற்றி விடாம கடத்திட்டு வந்தீங்க. இப்பவும் சொல்கிறேன், நான் நிம்மதியாக போகத்தான் போகிறோம். நான் கண்ட கனவு